ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே கறி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த மசாலா சிக்கன் மட்டனுக்கு மட்டும் இல்லைங்க, பொரியல் செய்யும்போது கூட சேர்த்து செய்யலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலாவுக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாங்க. மெயினாக மல்லி தாங்க தேவை, அது 1 கிலோ போல் எடுத்திருக்கேன். அடுத்து கசகசா 100 கிராம், பட்டை 100 கிராம், சோம்பு 200 கிராம், சீரகம் 100 கிராம், கிராம்பு 100 கிராம், புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி 100 கிராம், அன்னாசிப்பூ 20 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், ஃபைனலாக ஒரு படி அளவுக்கு வர மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இது எல்லாமே 1 கிலோ கொத்தமல்லியோட அளவுங்க. இப்போ ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு வறுக்க போகிறேங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சே வறுத்துக்கலாங்க. நல்லா சூடாகிட்டு கலர் மாதிரி வருங்க. அதே மாதிரி நல்லா வாசனையும் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. இப்போ இதை மாற்றிட்டு அடுத்து கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது எல்லாமே ரொம்ப லேசான பொருளுங்கிறதுனால அடுப்பை மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சே வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லாவே கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா சோம்பு மாதிரி வாசனை வந்து வெடிச்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்து அன்னாசி பூ சேர்த்துக்கலாங்க. இது வறுபடுறதே தெரியாதுங்க. நல்ல வாசனை வந்து லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் இதை எடுத்துடலாம். அடுத்து கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கிராம்புமே நல்லா வறுக்க வாசனை வருங்க, வெடிச்சும் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வெடிச்சு வருதுன்னு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து பட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேங்க. அரிசி எப்பவும் போல் நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பை இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுக்கும்போது நல்லாவே பொரி மாதிரி பொரிஞ்சு வருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து மல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மல்லி வறுபட்டுச்சுன்னா நல்ல கலரும் மாறி இருக்கும், நல்ல வாசனையும் வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே போனால் தீஞ்சிரும். இப்போ இதை எடுத்துகிட்டு 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றிட வேண்டாங்க. அதிகமாக எண்ணெய் இருந்ததுன்னா மிளகாய் மிஷின்லேயே பிடிச்சிக்கோங்க. அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிளகாய் எப்படி வறுபட்டுருக்குன்னு. இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரன்னு இருக்கும் அரைக்கிறதுக்குமே. இப்போது வறுத்த எல்லா பொருளையுமே கலந்து விட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வெயிலில் காய வச்சுருக்கணுங்க. அப்போ தான் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கறி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா எனக்கு 1 வருஷத்துக்கே கரெக்டாக இருக்குங்க. இந்த மசாலா மட்டன் சிக்கன் செய்யும்போதும் சரி, காய்கறியெல்லாம் செய்யும்போதும் சரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.